ஸோ, ஹலோ நண்பர்களே! என்னன்னா வந்து இன்னைக்கு அன்பாக்சிங். ஸோ, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இல்லையா? ஸோ, ஸ்பெஷலா அன்பாக்சிங். இதான் இந்த பாக்ஸ். ஸோ, என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்லியிருப்பேன் ஞாயித்துக்கிழமை அன்பாக்சிங் வரும்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாரி விக்டரி வேல்ட்ரியாக்குக்கும் 100 பிளேடுக்கும் அதாவது விக்டரி வேல்ட்ரியாக்க வச்சு இந்த வாரம் ஒரு பேட்டில் வந்திருக்க வேண்டியது. ஸோ, நான் நேத்திக்கே நான் சொல்லிருப்பேன். ஸோ கைஸ் என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து எனக்கு நேத்திக்கு நான் வந்து பேட்டில் வீடியோ தான் வந்திருக்கணும். என்னடா பூச்சிலாம் ஓடுது. ஸோ பேட்டில் வீடியோ தான் வந்திருக்கணும். ஓகேவா? நேத்திக்கு வந்து பேட்டில் வீடியோ வந்திருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எடிட்டிங் முடிக்கவே டைம் ஆயிட்டு. நேத்திக்கு ரொம்ப லேட்டாக தான் எடிட்டிங்கே முடித்தேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுப்படி பார்த்தா இன்றைக்கி நான் வந்து பேட்டில் வீடியோ போட்டிருக்கணும். ஸோ அதனால் வந்து பேட்டில் வீடியோ தான் வந்திருக்கணும். ஓகேவா? பேட்டில் வீடியோ ஏன் வரலன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு பேட்டில் வீடியோ வர முடியாத காரணம் அந்த எடிட்டிங் தான். ஓகேவா? அந்த எடிட்டிங்கில் வந்துட்டு நான் எடிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் முடிச்சுட்டு வந்து பார்க்க டைம் ஆயிட்டு. என்னடா டைம் ஆயிட்டு, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ வீடியோ போட முடியாது அப்படின்னு ஸோ இதை மட்டும் பண்ணிருவான்னு சொல்லிட்டு நேத்திக்கு வந்து அந்த ஒரு இது டைப் மட்டும் பண்ணி போட்டு அந்த போஸ்ட் மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதனால் எப்பவும் போல் சொன்ன மாதிரி அன்பாக்சிங். ஸோ இதுக்கும் சேர்த்து இந்த வாரம் ஃபுல்லாக பேட்டில் வீடியோ தான். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் வேணும்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஒரே ஒரு பே தானே ப்ரோ, எதுக்கே இவ்வளோ பெரிய டப்பா? யோ என்னையா யாரையா உனக்கு அனுப்புனது இவ்வளோ பெரிய டப்பா? எதுக்கே ஒரு பேக்கு இவ்வளோ பெரிய டப்பா? வண்டி பெருசா இருக்கு, தொண்டி சின்னதா இருக்கு. தமிழ் மணி பேசுற டைம் ஆகுது. மொத்தமாக 3 பே. என்ன ப்ரோ சொல்கிற? மொத்தமாக 3 பேவா? அப்புறம் ஏன் ப்ரோ தமிழில் ஒரு பே ஃபோட்டோ வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு பே தான் உள்ளே இருக்குது. இல்லை ப்ரோ, நீ ஏதோ குழம்பிட்டு போய் பார்த்துட்டு வா. நீ ஏதோ வீடியோ எடுக்கிறன்ற பேரில் அன்பாக்ஸ் பண்ணுறன்ற பேரில் வந்து பதட்டத்தில் குழம்பி சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்க அப்படின்னா கிடையாது. உள்ளேருந்து 2 பேர் எடுத்துட்டேன். என்ன ப்ரோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டியா? பேவை நானே இன்னும் பார்க்கல கைஸ். உள்ளேருந்து அந்த 2 பே மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பே இன்னும் உள்ளே தான் இருக்குது. அந்த இதுதான் அடுத்தடுத்து சண்டேக்கு வர வேண்டியது இருக்குல்ல. கண்டென்ட் வேணாமா மம்மி? சரி ரைட். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி ஒரு கோடை போட்டால் ஸோ நான் சொல்லிடுறேன். இது ஆலப்பன்ட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆலப்பன்னா யாருன்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு நம்பர் கேட்டிருந்தீங்க. நானுமே வந்துட்டு கமெண்ட்டில் அனுப்பியிருந்தேன். இன்னும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்துட்டு ப்ரோ பிரச்சனை இல்லை ப்ரோ, பொறுமையாக போடுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க வீடியோலாம். அதே மாதிரி நான் ஆஸ்டல்ஸ் ப்ரைஸன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னால் வந்துட்டு மெட்டல் பிளேட் வாங்க முடியலன்னா அதுக்குமே எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல ப்ரோ, மணி இருக்கும்போது போடு ப்ரோ அப்படின்றீங்க. ஸோ நானும் வேறு ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நானும் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, ரொம்ப நல்ல உள்ளங்கள், ரொம்பவே நன்றி. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. என்னடா இது பேப்பரு தூக்கி போடு. ஸோ இதான் நம்ம பிளேடு வாட்டர் ஐமிங். ஸோ இந்த 3 பீசஸ் தான். டப்பா தூக்கி ஓரமாக வச்சுருவோம். சைடில் போ. அவ்வளோதான். ஸோ இந்த 3 பீஸ் தான். ஓகே. ஸோ இது டிரைவர், அது டிஸ்க்கு, அது லேயர். தப்பாக சொல்கிறேனே. இது டிஸ்க்கு, இது லேயர், இது டிரைவர். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. ஸோ ஓகே கைஸ், வாங்க முதல்ல டிஸ்க்லேருந்து போயிடுவோம். இது டிஸ்கோட பேர் வந்து மெக்னீஷியமா மெட்டலா? டிஸ்கோட பேர் ஏதாவது ஒன்று இருங்க பார்த்து சொல்கிறேன். ஸோ இதான் டிஸ்க்கு. ஸோ தெரியுது இல்லையா? ஸோ இது ஒரு எம் டிஸ்க் அண்டு ஜீனோ எக்ஸ்கேலிஸ். முதலே சொல்லிடுறேன், ஜீனோ எக்ஸ்கேலியஸ். இந்த ஜீனோ எக்ஸ்கேலிஸ்க்கு மட்டும்தான் ஒரு தரமான ஒரு நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு. பொறுமையாக பேசுவோம். ஸோ இது டிரைவர். இந்த டிரைவரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கணுமே. எஸ், இது நம்ம விக்டரி வேல்ட்ரியா கூட வந்த டிரைவர். ஸோ வித்தவுட் எனி டேமேஜ். என் விக்டரி வேல்ட்ரியாக்கில் வந்து இங்கே ரப்பர் இருக்குல்ல, எங்கள் ஆடுதில்ல. ஸோ இந்த ரப்பரில் வந்து இங்கே சென்டரில் ஒரு ஓட்டை மாதிரி இருந்திருக்கும். இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ என் விக்டரி வேல்ட்ரியாக்கில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இது கிடையாது, இது பக்காவாக இருக்குது. எங்கே பார்த்தீங்களா, என் டிரைவரில் வந்துட்டு ஸ்டிக்கர் இருந்திருக்கும் விக்டரி வேல்ட்ரியாக்கு. பட் ஆனால் இதுக்கு ஸ்டிக்கர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. அடுத்து லேயர். இதுக்கு தாண்டா எல்லாருமே பிஜம்
ஸோ கைஸ் இதான் அந்த லேயர் ஜீனோ எக்ஸ்கேலியஸ். ஸோ நடுவில் ஒரு ஸ்வாட் அண்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இது. ஸோ பின்னாடி என் கையில் தெரியுதா, ஸோ இது நடுவில் இருக்க டிரான்ஸ்பரண்ட் வித் ஸ்டிக்கரோடையே இருக்குது. அங்கங்கே லைட்டாக ஸ்டிக்கர் மட்டும் லைட்டாக உறிஞ்சிட்டு நிற்கும், மற்றபடி செம்ம ஸ்டிக்கரோடு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு கோடு வேறு தெரியுது. ஸோ இந்த இடத்துல லைட்டாக பெயிண்டிங் போயிருக்கு. மேபி வரும்போது அப்படி தான் வந்துச்சா, இல்லைனா நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுனால பெயிண்டிங் போயிருக்கான்னு தெரில. ஸோ இதான் பின்னாடி. ஸோ நடுவில் இருக்க அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது மெட்டல். அந்த ஸ்வாட் வந்து மெட்டலு. ஸோ மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி கிளிக்ஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 3 கிளிக் தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்றத மறக்காமல் கீழே சொல்லி விட்டு போங்க. ஸோ இந்த டிஸ்கோட பேரை வந்துட்டு மெக்னீஷியமா, டிஸ்கோட பேர் எனக்கு மறந்துட்டு. இந்த டிஸ்க்குக்கு ஒரு பேர் வரும். டிரைவரோட பேர் இம்பேக்ட், அது ஞாபகம் இருக்குது. இந்த டிஸ்க்குக்கு வந்துட்டு ஒரு பேர் வரும். ஸோ அதை விடுங்க. ஜாண்டர் ஷாக்கடேரா யூஸ் பண்ண ஒரு ஜீனோ எக்ஸ்கேலியஸ் இதுக்குன்னு தனியாக ஒரு வரலாறே இருக்குது. என்னென்னா வந்து, என்ன ப்ரோ பேக்கு வரலாறா? பேக்கு வரலாறு இல்லை கைஸ். இந்த டக்கரா டோமின்றவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் ஒரு மித்தாலஜிலே இந்த கம்பெனி வந்து ஒரு மித்தாலஜிலே ஊறி போனவன். அதாவது இந்த கம்பெனியோட ஓனர் வந்து எம்டி வந்து ஒரு மித்தாலஜிலே ஊறி போன ஆள். ஏன்னா வந்து இந்த இது சந்திரமுகியில் வந்து சின்ன வயசில் அந்த கங்கா வந்து சின்ன வயசில் அவங்க பாட்டி சொல்கிற கதையெல்லாம் கேட்டு வளருவா இல்லையா. ஸோ அதனால் அந்த கேரக்டராகவே மாறிடுவா. அது கணக்கா அந்த கங்கா பாட்டி சொன்ன பழைய கதையெல்லாம் கேட்டுதான் வளர்ந்தா. அவ எந்த கதையை கேட்டாலும் அந்த கதையில வர்ற கதாபாத்திரமாகவே தன்னை நினைச்சுக்கிற மனோபாவம் அவளுக்கு அந்த சின்ன வயசுலேயே இருந்ததுன்னு நான் அங்கே போகிற பிறகு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த டக்கரா டோமி வந்து சின்ன வயசில் மித்தாலஜி காட் மித்தாலஜி கதையாக கேட்டு வளர்ந்துருப்பாங்க போல். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்து ஃபுல்லாக மித்தாலஜி பேஸ்டாகவே பேர் வச்சுருப்பாங்க. ஜீனோ எக்ஸ்கேலியஸ்ன்றதும் கிட்டத்தட்ட ஒரு மித்தாலஜி பேஸ்ட் தான். என்ன ப்ரோ கத்தியில் என்ன ப்ரோ மித்தாலஜி, ஒரு நியாயம் வேணாமா ப்ரோ அப்படின்னா இருக்குது. என்ன வந்து எக்ஸ்கேலியஸ் அப்படின்ற ஒரு ஸ்வாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்வாடோட ஓனரால் மட்டும்தான் அதை எடுக்கவும் அதை தூக்கவும் முடியும். மற்ற யாராலையும் எடுக்க முடியாது. அதே தான் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இந்நேரத்துக்கு தோணிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி சிமிலர்லி ஏதாவது ஒன்று சொல்லு ப்ரோ. எக்ஸாக்டாக வந்து எது கூட மேட்ச் ஆகும்னா மியோல்னிர், அதாவது தோரோட மியோல்னிர் கூட மேட்ச் ஆகும். எக்ஸாக்டாக அதே தான். ஸோ என்னென்னா வந்து மியோல்னிரையும் யாராலையும் தூக்க முடியாது. அதோட ஓனர் யாரோ அவங்களால மட்டும்தான் தூக்கவும் அதை எடுத்து யூஸ் பண்ணவும் அந்த பவரோட பயன்படுத்தவும் முடியும். அது மாதிரி இந்த எக்ஸ்கேலியஸ்ன்ற அந்த ஸ்வாட் வந்து பூமிக்கு நடுவில் மையப்பகுதியில் எல்லாம் எங்கேயாவது வந்து ஆழமாக இறங்கியிருக்கும். ஸோ அதை வந்து எடுக்கணுன்னாலும் அதை வந்து யூஸ் பண்ணணுனாலும் அதோட பவரை வந்து அக்சஸ் பண்ணணுனாலும் அதோட ஓனர் யாரோ அவங்களால மட்டும்தான் முடியும். மற்ற யாராலையும் அதை தூக்கக்கூட முடியாது. மேபி அது டன் கணக்கில் வெயிட் இழுக்கும்னு நினைக்கிறேன். டன் கணக்கில் தூக்கும்னு நினச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் அதை எடுக்கவே முடியாது. அதோட ஓனரால் மட்டும்தான் அதோட பவரையும் அதை ஈஸியாக கிராம் கணக்கில் வெயிட் இழுக்கிற மாதிரியும் பண்ண முடியும். அதோட ஓனர் தான் எல்லாமே. அதோட ஓனர் தவிர மற்ற யாருக்கும் இந்த ஸ்வாடை அதாவது பயன்படுத்த விடாது, அடிபணியாது. ஸோ இந்த ஸ்வாடுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இந்த ஸ்வாடுக்கு எக்கச்சக்க பவர் இருக்கதாகவும் ஒரு மனுஷனை விட ஹைட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நிறைய மித்தாலஜி இடத்துல வந்துட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய மித்தாலஜியில் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வாடுக்குன்னு இன்னும் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அதை பேசினா வந்து பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அதாவது ஏன்னா இதுக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் அதை அங்கே சொல்லி வந்துட்டு நான் மொக்க போட விரும்பலை. ஸோ இதான் அந்த ஸ்வாடோட கதை. அதாவது வந்து உங்களுக்கு ஜாண்டர் ஷாக்கடேராவை பற்றி தெரியும், ஆனால் அந்த ஸ்வாடை பற்றி தெரியாதுல்ல. ஸோ அதான் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இதோட இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்ற சிம்பிளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு ஸ்வாடையும் இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு முதல்ல பஸ்ட்டு சீரிஸ் பார்க்கும்போது யாரா அவன் கோமுட்டி மாதிரி இருக்கான், எக்ஸ்கேலியஸை கொண்டு ஒரு கத்தியை கொண்டு உள்ளே சொருகி வச்சுருக்கான், ஏன்டா இதுக்கு நீ கத்தியை எடுத்துகிட்டு போய் மிரட்டலாமாடா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதான் அதோட உண்மையான அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்கேலியஸ் இந்த வாழை சொருகி வச்சுருக்கிறதுக்கான அர்த்தமே இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மெக்னீஷியமா ஏதோ ஒரு இதோட பேர் வரும், டிஸ்கோட பேர். ஸோ மறந்துட்டு. அண்ட் இது இம்பேக்ட் டிரைவர். ஸோ நம்ம விக்ட்ரி வேல்ட்ரிக்கே பார்த்துட்டோம், பிளர் ஆகிருக்கும். ஓகே, இதை வந்துட்டு முதல்ல ஜாயின் பண்ணிடுவோம். முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு இதோட உண்மையான ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதோட உண்மையான ஒரு பவர் டபுள் சேபரா வெறும் சேபரா? டபுள் சேவர் தான் நினைக்கிறேன். அது எவல்யூஷனில் தான் டெட்ரா சேபர் நினைக்கிறேன். எவல்யூஷனில் ட்ரிபிள் சேவர் நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு டபுள் சேவர். ஸோ என்னென்னா இதுக்கு வந்து சின்ன கிளிக்ஸ் தான். 1 2 3 பஸ்ட்டு 3 கிளிக்கு தான். எவல்யூஷன் பேக்கெலாம் 4 கிளிக் 4 கிளிக் கிட்ட வரும். இதுக்கு 3 தான்.
ஸோ என்னென்னா வந்து இந்த பே அடி வாங்க தான் செய்யும். அடி வாங்கும்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட லேயர். என்னடா பறந்துட்டு. ஸோ லேயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி, இந்த பக்கம் வந்து வட்டம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த வட்டம் மாதிரி இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனால் பட் இதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. இதோட இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பே வந்து ஒரு ரா அட்டாக் டைப். எப்படி விக்ட்ரி வால்ட்ரியாக்கு வந்து ஒரு ரா அட்டாக் டைப்போ அந்த மாதிரி இந்த பேவும் ஒரு ரா அட்டாக் டைப் தான். நானும் மதுரக்காரன் தான்டா. அதுவும் ரைட் சைடில் ஸ்பின் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு அடிக்கும் சைடில் இருந்து எங்கேருந்து அடி விழுந்தாலும் டிஸ்க்கு நவுலும்ல. ஸோ நவுலும் போது கிளிக்கு அண்ட் அடுத்து 2வது கிளிக்கு. ஸோ சேம் ஆயிட்டா. இங்கே இருக்க அந்த ஸ்வாடும் சரி, இங்கே டிஸ்கில் இருக்க அந்த ஒரு சின்ன ஸ்வாடும் சரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இந்த இம்பேக்ட் டிரைவரோட அட்டாக் பண்ணும்போது ஸோ ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். வாவ், ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு, ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர் வரும் இந்த பேக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஸ்டாமினா இழந்துடும், அது வேறு விஷயம். ஸோ இல்லையா, சென்ட்ரலில் வந்துட்டா ரெண்டுமே ஈவனாக இருக்கும். ஈவனாக இருக்கப்போ தான் அதோட உண்மையான பவர் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி ஜாண்டர் ஷாக்கடேரா சொல்கிறது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒருவேளை இதை அட்டாக் பண்ணும் போது அந்த பே வந்து அந்த அட்டாக்கை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா இவன் பஸ்ட் ஆயிடுவான். அது எப்படி ப்ரோ பே அட்டாக்கை எடுத்துக்க மாட்டாங்க? அதாவது வந்து ஒரு டிஃபென்சிவ் பே இவன் போய் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா பஸ்ட் ஆகியே தீரும். அப்படி பஸ்ட் ஆகலை, அப்படி தாக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த இம்பேக்ட் இவனுக்கே இம்பேக்டாக மாதிரி பஸ்ட் பண்ணி விட்ரும். அதான் இவனோட ஒரு பெரிய கோளாறான விஷயமே. ஸோ நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை ஏன்டா எடுத்த? ஸோ நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சிமிலராக தான் இருக்கும். எப்படி வேல்ட்ரியாக் சுற்றிச்சோ அதே மாதிரி தான் இவனும் சுற்றுவான். ஏன்னா வந்து இவன் ஒரு இம்பேக்ட் டிரைவர், அதே இம்பேக்ட் டிரைவர் தானே. ஸோ அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் ஸ்டாமினால கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த ரப்பரில் ஓட்டா ஒன்று விழுகலை. அண்ட் 10க்கு இவன் சுத்தமாக வித்தியாசமாக இருப்பான். நெத்தி சொல்லியடி. ஓ என்னடா மூமெண்ட் இது! அவ்வளோதான், அதுக்குள்ளேயே ஸ்பின்னு குறைஞ்சிட்டு. 4 அடி சைடில் அடித்தான், ஸ்பின்னு குறைஞ்சிட்டு. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. இருங்க 100 லான்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிபி லான்ச்சர் இவனுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிபி லான்ச்சரில். ஸோ இவன் ஃபஸ்ட் சீசனை சேர்ந்தவன். மேபி அதனால தான் இவனால் ஒழுங்காக ஸ்பின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இவனை வச்சும் இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் இருக்குது பேட்டில் வீடியோ. ஸோ இவன் கூட போட்டி போகிறதுக்கு ஒருத்தனை மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஒன்லி ஒன், வேறு யாரும் கிடையாது. மற்றவங்களாம் கண்டென்ட் வேணும். அது இவன் தான். கைனட்டிக் சட்டும் ஒரு டிஃபென்ஸ் டைப், நல்லாவே அட்டாக்கை தாக்கு பிடிப்பான். ஸோ அதனால் இவனே அடிக்குவான். முதல்ல கைனட்டிக் சட்டும் நான் போட்டுறேன். நெத்தியடி சொல்லியடி. ஓ சரியான அட்டாக்கு, சும்மா சொல்லாத கூடாதுங்க. ஜீனோ எக்ஸ்கலேஸ் பங்கமாக அட்டாக் பண்ணுது. எவல்யூஷன் பேவி தள்ளாட விடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ சென்ட்ருக்கு வந்துட்டுங்க பார்த்தீங்களா. ஸோ டபுள் சேபர் ஆக்டிவேட்டாக இருக்குது. கைனட்டிக் சட்டூமுக்கு என்ன இருக்குது? ஒரு கிளிக் தானா இல்லை 2 கிளிக்கு? எவல்யூஷன் பேவை 2 கிளிக் பண்ணதே பெரிய விஷயம். ஆல்டர் காக்னெட்டாலே ஒரு சில நேரத்தில் 2 கிளிக். என்னங்க, ஆல்டர் காக்னெட்டாலே ஒரு சில நேரத்தில் 2 கிளிக் பண்ண முடியாது. இவன் பண்ணியிருக்கான். அட்டாக் பவர் அப்போ ஆல்டர் காக்னெட்டோட பலமாக இருக்குது. 360யா? எக்ஸ்கேலியஸ் டபுள் சேபர். ஆனால் எக்ஸ்கேலியஸ்க்கு சுத்தமாக ஸ்டாமினாவே இல்லை. சுத்த பத்தம். இந்த வாட்டி ஒரு கிளிக் கூட இல்லை. ஸோ லாஸ்ட்டு பேட்டில். ஓ என்னடா இது, அவன் பஸ் பண்ணுவான்னு நினச்சா இவன் பஸ்ட் ஆகிட்டான். ஐயோ, ஆட்டா நாயகனே இங்கே கவட்டையை பழந்துட்டு படுத்து கிடக்கானடா. என்னடா இது, உன்னை ஆட்டா நாயகன் நினச்சி கூட்டிகிட்டு வந்தால் நீனே ஆடி போய் உட்காந்துருக்க. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பியா. இருங்க முதல்ல வந்துட்டு அப்போ எக்ஸ்கலேஸை விட்டுறேன். ஃபுல் பொட்டான்ஷியல். ஓ சிங்கிள் அட்டாக்கு விட்டார். ரிங் அவுட் ஃபினிஷ், ஜஸ்ட் மிஸ். ரிங்குக்கு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்திருக்கான். ஆட்ட நாயகன் ஆடி போன தருணங்கள். இது வந்துட்டு இன்னும் டெட்ரா டபுள் சேபரை பயன்படுத்தவே இல்லை. வெறும் 2 கிளிக் தான், 3 கிளிக்கு. சரி ஓகே கைஸ், அன்பாக்சிங் அவ்வளோதான். ஒரு சிம்பிள் அன்பாக்சிங். ஆனால் கதை சொல்கிறேன்ற பேரில் ரொம்ப கட்டையை போட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், பை. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பேட்டில் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ என்ன பேட்டில்ன்றதை கெஸ் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.